போஸ்டர் இந்த வீடியோ போடலாம். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே ரொம்ப ஓடிட்டே இருந்ததுனால சதீஷ்க்கு மார்னிங் ஹாஸ்பிட்டல் ஈவினிங் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணுக்காண்டி மார்னிங் ஹாஸ்பிட்டல் ஈவினிங் அவனே போயிருப்பான். இல்லைன்னா யாராச்சும் கூட்டு போக சொல்லுவேன். ரெண்டாவது செம்ம டயர்டு எனக்கும் அந்த முட்டியில் ஜவ்வா அது இது போயிட்டு மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால 2-3 days மோஸ்ட்லி லீவ் தான் போட்டிருந்தோம் கடைக்கு. அதுக்கப்புறம் அப்படியே வண்டிக்கும் அலைஞ்சிட்டே இருந்தோம். மாற்றி மாற்றி ப்ராப்ளம் மேலே ப்ராப்ளமாக இருந்துச்சு. அது சரி உடல் கடையை போட்டேன். சரி கொஞ்சம் வர்ற கஸ்டமர்ஸும் வந்துட்டு போய் ரிட்டர்ன் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு தென் அதுக்கப்புறம் அவங்க இப்போட அழுதாச்சு இந்த டேஸில் 12 days ஆகிட்டு. சரி ஃபைனலாக இனிமேலாச்சும் வீடியோ போடலான்னு பார்த்தேன். சேல்ஸுமே அவ்வளோவா அது இல்லைன்னு சொல்லலாம். வெனஸ்டேனா ரொம்ப பேடாக போச்சு. அதுக்கப்புறம் டெய்லி இப்போ மார்னிங் ஈவினிங் ஊசி நரம்பூசி ப்ளஸ் கெட்டு போட சொன்னாங்க. இப்போ திருப்பி காலையில் மட்டும் பண்ண சொல்லியிருக்காங்க. தென் மண்டே அடுத்த நாள் டியூஸ்டே இன்னும் தெரியல. கோவிலுக்கு வர நேரமே சரியில்லை. தவிர வந்து வேனுக்குள்ளே கொடுத்துட்டான். அப்புறம் அவங்கள தான் எல்லோரும் ஏசினாங்கன்னா நான் டேர்னிங் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். வேனுக்கும் வந்து கொடுத்தாங்க காலைல. அளவில் அடி எதுவும் இல்லை. தென் டெய்லி மார்க்கெட்டு பண்ணும். அதுவே செம்ம டயர்டாகவே இருந்துச்சு. எனிவே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். எங்களுக்கு இந்த 11 days இப்படி தான் போச்சு. ரெண்டாவது டெய்லி மேலே கீழே வெயிட்டு தூக்கிட்டு போகிறதுனாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சு. ஃபைனலி நம்ம இது என்ன சொல்லுவாங்க ஃபுட் ட்ரக் வண்டி ரெடி பண்ணியாச்சு. அதோட சந்தோஷம் எதுவும் இல்லை. இப்போ நேரத்தும் முந்தானத்துனா வெயிட் எதுவுமே தூக்கல. அந்த டெய்லி பண்ணுறது மட்டும் தண்ணியும் அதுவும் மட்டும் வீட்டிலேருந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். செம்ம ஹாப்பி. ரெண்டாவது இந்த ஒரே ஒரு ஆட்டோ நின்று தான் நான் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ரெஃபர் பண்ணேன். அவங்க சூப்பராக எல்லாம் எதுவும் கூப்பிட்டு போயிட்டேன். நாங்கள் எதுவும் கூப்பிட்டு வந்தாங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம இன்னிலேருந்து புது ட்ரக்குள்ளே அதை வீடியோ போடுறேன். 2 நாள் ஆகிட்டு. நேற்று முந்தானத்து வெனஸ்டே கிட்ட ட்ரக் கொண்டு வந்தோம். திருப்பி அதுவுமே ரொம்ப அது நம்ம இடத்துலேருந்து பக்கத்து இடத்துல தான் வச்சோம். அதுவும் மாமா இடம் தான் கேட்டு வச்சோம். ஒரு 9 month கண்டினியூ மட்டும். தென் பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் வந்து 1 time ட்ரை பண்ணுங்கள். அவங்கள சொல்லி தூத்துக்குடியில் யாரும் இருந்தால். பாய். 11 days மேலே கீழே இறங்கி ரொம்ப எனக்கு கால் வலி கொஞ்சம் பரவாயில்லைச்சு. இப்போ அதுவும் செம்மையாக வலி கொடுக்க ஆரம்பிச்சிட்டு லாஸ்ட்டாக சொல்லிட்டாங்க. என்ன சொல்லுவாங்க ஜவ்வா அதை விட்டு போயிட்டணும். அது வேறு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். பார்ப்போம் ஏதாச்சும் நடக்காதா. ஒன்றுமே இல்லாமல் 0 ஆகணும். இப்போ ஷாப் போடுற வரைக்கும் வந்திருக்கு 9 years கழிச்சு. ஸோ எல்லாம் நல்லதுக்கு பாசிட்டிவாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு ஹாப்பியாக கொடுங்க எல்லாத்துக்கும். பாய். கண்டிப்பாக 1 time ட்ரை பண்ணுங்கள். தயிப்பூரிலாம் சூப்பராக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நிறையவே தயிப்பூரி சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. 2 ஸ்வீட்டு என்கிட்ட. கண்டிப்பாக 1 time வந்து ட்ரை பண்ணுங்கள். பாய். எவ்வளோ பெயின் இருந்தாலும் நம்மளால் தாங்க முடியும்னு ஒரு நம்பிக்கை தான். நிறையவே பார்த்துட்டேன். நிஜமாக எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிட்டு வெளியும் பார்த்துட்டு எல்லா ஜாமான் வாங்கிட்டு இவ்வளோ அழுதுட்டு ரோட்லன்னா அந்த டேஸ்லாம் இப்போ முடியல. ஏன்னா அவ்வளோ பெயினாக இருக்கும். பேக் பெயின், நீ பெயின். எனிவே 2 days ஹாப்பியாக இருக்கும். என்னோட 3 day. பாய். இப்படியே சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர். நிறைய வாட்டி பாய் சொல்லிட்டேன். பாய். டேக் கேர்.